கேக்கே ஃபேமிலிஸ், ஒரு புது வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக் மஞ்சூரியன். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டேஸ்டியான எக் மஞ்சூரியன் செய்ய நான் இன்னைக்கு 8 முட்டை எடுத்திருக்கேன். நீங்க 8 முட்டை தான் எடுக்கணும்னு இல்லை, கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவு எல்லாமே 5 பேருக்கு போதுமான அளவு. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நல்லா நொர பொங்க பீட் பண்ணிக்கோங்க. ஒரு அடிகனமான பேன்ல கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க முட்டைக்கலவையை சேர்த்துருங்க. முட்டைக்கலவை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பாதி அளவுக்கு மேல கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பதான் முட்டை ரெடியாகி வரையில கரெக்டா இருக்கும். இப்போ இந்த முட்டையை நம்ம வேக வைக்க போறோம். கேஸை லோ ஃப்ளேம்ல இருக்கிறதுலே லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் வேக வச்சிருங்க. இப்போ நான் ஓபன் பண்றேன் பாருங்க, நல்லா பன்னு மாதிரி சாஃப்டா புசு புசுன்னு ரெடி ஆயிருச்சு. முட்டை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம பீஸ் போட்டுடலாம். கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க, அப்பதான் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணையில கரெக்டா இருக்கும். இந்த எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறது. இந்த மெத்தட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு கலந்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்து மூடி போட்டு இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஸ்பாஞ்சியாக ஃப்ளஃபியாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை ஒரு பேட்டர் ரெடி பண்ணி அதில் கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். முட்டையை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவு மைதா மாவு, அதே அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இதோட நல்லா கலர் கொடுக்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவுலாம் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம்ல அந்த பதத்துக்கு கொண்டு வந்துருங்க. பேன்ல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த முட்டையை இந்த பேட்டர்ல போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்க போறோம். நீங்க முட்டையை அப்படியே கூட சேர்த்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி மாவுல போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கையில நம்ம கிரேவில சேர்த்ததுக்கு அப்புறமா அது சாஃப்டா ஊறி வந்து சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா தகன்னு பொரிச்சு வந்தோடனே இதை தனியா ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திருங்க. அவ்வளவுதாங்க, எக் மஞ்சூரியனுக்கு முட்டை ரெடி ஆயிருச்சு. நீ அடுத்து என்ன, நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இதோட 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சியை பொடியா நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அது வதங்குற கேப்ல நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் ரெடி பண்ண போறோம். இதுதான் நம்மளோட கிரேவிக்கு ஒரு சூப்பரான திக்னஸ் கொடுக்க போகுது. அதுக்கு 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர்ல தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துருங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். கடைகள் எல்லாம் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சில்லி சாஸ் சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அது நல்ல கலரும் கொடுக்கும், அதே சமயம் ஒரு மைல்டான காரத்தோட இருக்கும். நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மிக்சர் தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொஞ்ச நேரத்திலேயே கொதிச்சு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதை பொடியா நறுக்கிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுல கொத்தமல்லி தான் சேர்த்திருக்கேன், அதுவும் நல்ல ஃப்ளேவர் தரும். இதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டுறதுக்கு 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நல்லா ரெட் கலர்ல கிரீமியான டெக்ஸ்சர்ல நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு.
அவ்வளோதாங்க, சூப்பராக எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கூடையும் ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய்.